வணக்கம். நான் திருவாரூர் வடக்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜபாண்டியன். தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். எங்கள் மாவட்டத்திலிருந்து கேப்டன் அவர்களுக்கு சேவை செய்வதற்காக இன்றிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்த அந்நியார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்று துவங்கியது. பெரும்பாலான மக்கள் வருகை புரிந்தனர். அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது. இன்றிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வழங்க போகிறோம். மனிதநேய தலைவர் கேப்டன் அவர்களுக்கு மத்திய அரசினால் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. அதை பெறுவதற்காக இன்று எங்களது கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளதால் நாளை மறுதினம் 11ஆம் தேதி வரவில் வருகிறார்கள். அந்த பத்மபூஷன் விருதோடு ஏர்போர்ட்டிலிருந்து நாங்கள் அனைவருமாக வரவேற்று கேப்டன் அவர்களின் பாதங்களில் அதை சமர்ப்பிக்க காத்திருக்கிறோம். மேலும் இந்த பத்மபூஷன் விருதானது எங்களது திருவாரூர் வடக்கு மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நாளில் கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். கேப்டன் அவர்களும் அந்நியார் அவர்களும் அன்னதானத்திற்கு பேர் போனவர்கள். ஏற்கனவே அந்நியார் அவர்கள் கூறியது போல அவர்கள் காலம் வரையிலும் அவர்களது பிள்ளைகள் காலம் வரையிலும் இந்த அன்னதானம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு தேமுதிகவின் சார்பாக நாங்கள் உள்ள அனைவரும் எங்கள் உயிர் உள்ளவரை அன்னதானத்திற்கு எங்களது பங்களிப்பை தருவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம். 2000க்கும் அதிகமான பேருக்கு போட்டிருப்பாங்க. 2000க்கும் அதிகமான பேருக்கு போட்டிருக்காங்க. இன்னும் 4 நாளைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 4 நாளைக்கு கேப்டன் அவர்களின் பாதத்திற்கும் அன்னதானத்திற்கும் சேவை செய்ய எங்களது மாவட்டத்திற்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. தாமதமாக கிடைச்சதெல்லாம் இல்லை. பத்மபூஷன் விருதை விட பல கோடி மடங்கு அளவிற்கான மக்கள் மனதை வென்றுள்ள கேப்டன் அவர்களுக்கு இந்த விருது ஒரு பெரிய விருதே இல்லை. இருந்தாலும் அந்த விருது வழங்கிய மத்திய அரசுக்கு எங்களது கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல உலக சாதனை படைக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. கேப்டன் அவர்களை போல இதுக்கு பிறகு ஒருத்தர் பிறந்து வரப்போவதும் கிடையாது. அந்த உலக சாதனை விருது பெற்றதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம், கர்வமாக இருக்கும். குறுக்கு வழியில் போகிறவங்களுக்கு எல்லாம் எளிமையாக கிடைச்சிடும். நேரு வழியில் போகிறவங்களுக்கு எல்லாமே தாமதமாக தான் கிடைக்கும். அதில் ஒன்றும் நம்ம சந்தேகப்படவோ யோசிக்க ஒன்றும் கிடையாது. கேப்டன் 0லேருந்து 100 வரைக்கும் 100% நேர்மையானவர். அவருக்கு வெற்றியிலேருந்து எல்லாமே தாமதமாக தான் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எங்கள் கழகத்துக்கு இந்த வெற்றியை கேப்டன் அவர்கள் பாதத்தில் சமர்ப்பிப்போம். கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கேப்டன் இருக்கும்போது கூட நாங்கள் பெற முடியாத வெற்றியை அவர் இறந்த பிறகு கடவுளாக இருந்து இந்த வெற்றியை எங்களுக்கு தேடி கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் அவர் சக்தி உள்ளவராகவே நாங்கள் கருதுகிறோம். என்ன வேண்டுதல் பண்ணோம்னா கூட நடக்குது. இன்னும் நாங்கள் கட்சிக்காரங்க வேண்டதை விட பொதுமக்கள் அவ்வளோ பேர் வேண்டிக்கிட்டு நாங்கள் வேண்டது நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால 100% ஒரு சக்தியோட தான் இருக்காருங்கிறத நாங்கள் உணர்றோம். அதான் சொன்னேன், எல்லாமே நல்லவங்களுக்கு காலம் கடந்து தான் நடக்கும். இன்னொன்று, ஊடகங்கள் முற்றிலுமா கேப்டனை பற்றியோ அந்நியை பற்றியோ தேமுதிகவின் கொள்கைகள் பற்றியோ முற்றிலும் முடக்கி வச்சிருந்தாங்க. அவர் இறந்த பிறகுதான் அனைத்து ஊடகங்களும், குறிப்பிட்ட கட்சி சார்ந்த ஊடகங்கள் வரைக்கும் எல்லாருமே கேப்டனை பற்றியான உண்மையையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகுதான் எல்லா மக்களுக்கும் தெரிய வந்து அவர் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இயங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உணர்றோம், அதை தினம் உணர்றோம். இல்லை, இவ்வளோ மக்கள் செல்வாக்காக இருக்கிறதுனால தான் நாங்கள் எங்கள் கட்சிக்காரவங்கள நாங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு 2000-3000 பேர் வந்துட்டு போயிருக்காங்க. எங்கள் கட்சியை சார்ந்தவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் வந்தது 100% பொதுமக்கள் தான். இவங்க எங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ ஓட்டு போடலையோ அதெல்லாம் தேவையில்லை. எங்களோட உயிர் இருக்க வரைக்கும் இந்த கோயிலில் அன்னதானம் வழங்கப்பட்டுகிட்டே இருக்கும். எல்லாம் தொடரும். நல்லது சேவை செய்கிற மனசோடு நாங்கள் இருந்துகிட்டே இருக்கோம். அதான் எங்கள் அந்நியார் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்களோட உயிர் இருக்க வரைக்கும், அதுக்கு பிறகு அவங்க 2 பிள்ளைங்க உயிர் இருக்க வரைக்கும், அவங்களோட பிள்ளைங்க உயிர் இருக்க வரைக்கும் இந்த அன்னதானம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்கள் உயிர் இருக்க வரைக்கும், என் பிள்ளைங்க உயிர் இருக்க வரைக்கும், எங்களோட தலைமுறை உயிர் இருக்க வரைக்கும் இந்த அன்னதான பங்குக்கு நாங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். எங்களுக்கும் ஒரு கற்பிச்சுட்டு தான் போயிருக்காரு கேப்டன். இங்கே ஒன்றையும் நடக்கல. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்கள்லையும் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெயிலுக்கு நீர்மோர் பந்தல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவிகளை சொந்த காசுல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதிகமா இருக்கு, இல்ல டவுட்டே கிடையாது. கண்டிப்பா கேப்டன் உணர்ந்திருக்காங்க இப்பதான். அதனால கேப்டன் இல்லைன்னாலும் அந்த கழகத்தை வெற்றி பெற வைக்கணும், அந்நியார் அவர்களை வெற்றி பெற வைக்கணும், பிள்ளைங்களை வெற்றி பெற வைக்கணும், அவங்களுக்கு நம்ம கடமையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் ஜூன் 4ஆம் தேதி தம்பி விஜய் பிரபாகரன் வெற்றி தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அளவில், இந்திய அளவில் பேசப்படும். எங்களுக்கு மனசுலையும் கேப்டன் இருந்த அந்த நிமிஷத்துலேருந்து அவ்வளோதான். இனிமே கேப்டனுக்காக தான் நான் இருக்கேன், கட்சிக்காக யாருக்காகவும் இல்லை, கேப்டனுக்காக நான் இருக்கேங்கிற மாதிரி லட்ச தொண்டர்கள் கேப்டனுக்காக தான் இருந்தோம்.
ஆனால் கேப்டனே போயிட்டார், இனிமேல் கட்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கேப்டனை விட பல மடங்கு நல்ல குணங்களோடவும் நல்ல எண்ணங்களோடவும் எங்களுக்கு அந்நியார் கிடைச்சிருக்காங்க. விஜய் பிரபாகரன் 100% நல்லது செய்யணும், என் சொத்தை எழிஞ்சாலும் பரவாயில்ல, சம்பாதிக்கிறது எல்லாமே மக்களுக்குன்னு சொல்கிறாரு. கேப்டன் ரத்தம் வீணாக போயிடாது. கண்டிப்பாக எங்களுக்கு துணையாக நிற்கும், அவங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். விருதுநகரில் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அங்கே எங்கள் கட்சியெல்லாம் விட மற்ற மாற்று கட்சிகள் பலமாக இருந்தாலும் அங்கே ஓட்டு போடுறவங்க யாரும் கட்சி பாகுபாடே பார்க்கல. குறிப்பாக மகளிர் அனைவருமே அவங்க புருஷன் வந்து கட்சிக்கு அவங்க கட்சிக்கு போட சொன்னால் கூட மீறி போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த மகளிரும் அனைத்து கட்சி மகளிரும் முரசு சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனால் 100% வெற்றி பெறும், இல்லை எந்த டவுட்டும் கிடையாது. சில கட்சிகளுக்கு வந்து பணபலம் இருக்கு. மக்கள் பலமா பணபலமான்னு பார்க்கும்போது மக்கள் யார் தமிழ்நாட்டு மக்களை வந்து 2 கட்சிகளும் மாறி மாறி வறுமை கோட்டு கீழே கொண்டு போனதுனால யாரு பணம் கொடுப்பா அப்படிங்கிற அடிப்படையிலே இருக்காங்க. அதனால பணத்து பக்கம்தான் மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் பணப்பலம் விளையாடலைங்கிற மாதிரி தெரியுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு. இதே நிலை நீடிச்சுது அப்படின்னா தேமுதிக மிகப்பெரிய வெற்றி எதிர்காலத்தில் அடையும். ஏன்னா எங்கள்கிட்ட உள்ள கட்சி தொண்டர்கள் வேட்பாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய பணப்பலம் அடைச்சவங்க கிடையாது. ஏற்கனவே ஆண்டு கட்சிகள் அவங்கவுங்க எந்தெந்த பங்களை கொள்ளடிக்கணுமோ கொள்ளடிச்சு கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. ஓட்டுக்கு 500 1000 என்ன வேணுமோ செய்வாங்க. ஆனால் எங்கள்கிட்ட பணம் கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் பணம் கொடுக்காத மாதிரி 80% கொடுக்கல. இதே நிலை அடுத்தடுத்த தேர்தல் தொடர்ந்துச்சுன்னா தேமுதிக மிகப்பெரிய வெற்றி அடையும். தோத்தாலும் பரவாயில்ல, கேப்டன் வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு. இதே தலைமை கழகத்தில் சத்தியம் பண்ணாரு, நான் ஓட்டுக்கு பணம் வாங்கவும் மாட்டோம், எங்கள் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, எந்த நேரத்துலையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் பணம் கொடுக்குற நிலைமை குறையும், மக்கள் மாறுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்துருக்காங்க, போக போக கண்டிப்பாக மாறுவாங்க. இந்த தேர்தல் கொடுக்கல அப்படிங்கிறனால என்ன நிலையில இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இனி வரும் காலங்களில் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக மாற்றம் நிகழும். அது கட்சி ஆரம்பித்து 19 வருஷம் ஆகுது. மன்ற காலங்கள் 35 வருஷம் இருக்குது. எனக்கெல்லாம் விவரம் தெரியுற வயசுலேருந்தே அப்பையிலேருந்தே நல்ல சேவைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க கேப்டன். கேப்டன் மட்டும் இல்லை, கேப்டன் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ரசிகர் வரைக்கும் 100 ரூபா 1000 ரூபா சம்பாரிச்சா 100 ரூபா பொது சேவைக்கு மக்களுக்குன்னு பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களால் முடிஞ்ச சேவைகளை பண்ணிட்டு இருக்கோம். கேப்டன் எங்களுக்கு ரத்தத்திலே ஊறி போய் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் அதுதான். ஊழல் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, முடிஞ்ச அளவு நேர்மையாக இருக்கணும், முடிஞ்ச அளவு உதவியாக இருக்கணும், அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், அராஜகம் வெளியில் போகக்கூடாது. அவர் சொல்லிக் கொடுத்துட்டு போனது எல்லாமே நாங்கள் மனசில் வச்சுருக்கோம். அது எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எனக்கு கீழே எனக்கு பிள்ளைங்களுக்கு கீழே பிள்ளைங்கன்னு எல்லாருமே கேப்டன் வழியில தான் பயணிப்போம். வெற்றி எங்களுக்கு முக்கியம் இல்லை, சமுதாயத்தை நல்ல வழியாக கொண்டு வரணுங்கிற மட்டும்தான். 100% கோயில் போய் பாருங்க, அவ்வளோ பேரும் விபூதி பூசி கண்ணில் எடுத்து கோயிலில் கூட அந்த அளவு பண்ணுவாங்களான்னு தெரியல. காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். 100% கோயிலாக பார்க்குறாங்க. அது கோயிலாக பார்க்கறதுக்கு உண்மையும் இருக்குது. ஏன்னா கேப்டன்ட்ட வேண்டிட்டு தான் நடக்குது. இப்போ கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு போணுச்சு, நீட் தேர்வு எழுதியிருக்கோம், கேப்டன்ட்ட வேண்டிட்டு போய் தான் நீட் தேர்வு எழுதுனாங்க, அந்த பொண்ணு கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் கேப்டன்ட்ட வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நடக்கும். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த 125 நாளில் கேப்டன் படத்தை வீட்டில் 16வது நாள் மாட்டிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு போனதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. எனக்கு உணர்வுபூர்வமாக நான் ஒத்துக்கிறது. அதனால இறை சக்தி அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். கேப்டன்ட்ட வேண்டிக்கிட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போனால் அது கண்டிப்பாக நடக்கும். இங்கே இருக்க யார் வேணுமோ முயற்சி பண்ணி பார்க்கலாம். கேப்டனுடைய குணங்களையும் அப்படியே கொண்டிருக்கக்கூடிய அந்நியார் அவர்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இந்த வறுமை இல்லாத நிலையையும் ஊழல் இல்லாத நிலைமையையும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் மாற்றத்துக்கு தேமுதிகவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்கள் பின்வாங்க போகிறதில்ல. நல்ல எண்ணங்களோட நல்ல சேவைகளை தொடருவோம் என்று கூறுகிறோம்.